பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆடு மாடு பசு எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு ஒரு பெரிய காட்டு மாடை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொம்பு பெருசாக இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து மிகப்பெரிய காட்டு மாடு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொம்பு வந்து சுமார் 2.5 மீட்டர் இருக்கும். இது குத்துச்சுனாக்கா மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாடு. என்னோடய கொம்பில் பார்த்தீங்கன்னா மிக விஷங்கள்லாம் தடை இருக்கிறதுனால நம்ம மேலே ஏதாவது பட்டாலோ இது வந்து மிக விளைவு ஏற்படுத்தும். அதனால நம்ம இதுகிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஹாய் வியூவர்ஸ், இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் சிவா. இப்போ நம்ம கூட வந்திருக்க குரங்களை பற்றி ஒன்றா விசாரிப்போம் யார் யாருன்னு. நாம் இருக்கிறது இப்போ சந்தனக்காட்டில் வந்து ஒவ்வொரு மரமும் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற குரங்குகள் தான் பேசுவோம். நாங்கள் முதல்ல நான் இன்ட்ரெஸ்ட் வைக்கிறது சுபாஷ் குரங்கு. உங்களை பற்றி சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க, இப்போ எங்கே போகிறீங்க? வெரி காமெடி பாய். நீங்கள் காமெடி குரங்கு இது. நீங்கள் அடுத்த குரங்கு வந்தீங்கன்னா இல்லை, you see this is very funny, so ஓகே நீங்கள் போதும். காட்சி குரங்கு இது ஏன் மச்சான் இப்படி ஜிப்பு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் விவரமான குரங்கு. அட ஜீப்ல இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம போகிறது சிவகுமார் குரங்கு. இது வேறு மண்ணு, இது ஒரு மண் குரங்கு. இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல எல்லா குரங்கும் அடிமையான குரங்கு இந்த ஒரு குரங்கு தான். இந்த அடிமை குரங்கு வச்சு கிட்ட போனால் கடிச்சு வச்சிடும். நம்ம வேற குரங்கு பார்ப்போம். வாங்க, அடுத்து நம்ம போகிறது பிபி குரங்கு. இந்த பிபி குரங்கை பற்றி சொல்லணும்னா இன்னி பேடலை எடுப்பான் அந்த குரங்கு. இந்த குரங்கை பற்றி பேசுவோம். இது எருமை மாடு, பயமா இருக்குது. அங்கே நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கேருந்து வந்துருக்கீங்க, எந்த காட்டுலேருந்து வரீங்க? நீங்கள் சந்தன காட்டுலேருந்து வராராம். மதியம் வந்து பீர் சாட்டா உன்னை பற்றி சொல்கிறா.